அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ரிஷப ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை ஒரு 4 நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி குருபகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசியில் சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திர பகவானுடைய அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதமும் 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது கன்னிராசி. காலபுருஷனுக்கு 6வது வீடு. கன்னி ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சியானார். தற்போது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வரை பாக்கியத்திலே குரு அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கிறது. குருபகவான் அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கின்ற வீடு, அவர் பார்க்கின்ற 3 பார்வைகள், அந்த 3 வீடுகள் வழி நற்பலன்கள் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. கன்னிராசிக்கு குருபகவான் யார் என்றால் சுக கலத்தரக்காரகன். 4ஆம் வீடு, வீடு மனை வண்டி வாகனம் தாயார் கலத்தரக்காரகனாக குருபகவான் வருகிறார். இந்த குருபகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு மாரக பாதகாதிபதியாக வருகிறார். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, கன்னி ராசி அன்பர்களுக்கு குருபகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது யோகம் கிடைக்கும். அல்லது வக்கரம், நேசம், அஸ்தங்கம் இப்படி இருக்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு யோகம் உண்டு. புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வரை பாக்கியத்திலே 9வது வீட்டிலே குரு அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது. இப்போ 9ஆம் வீட்டிலே குருபகவான் அமரும்போது அவர் மாரக பாதக பலனை சற்று கூடுதலாக கொடுப்பார். கடந்த வருடம் அஷ்டமத்தில் அமர்ந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல், பண பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் தொந்தரவு இப்படிலாம் கொடுத்தார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் பாக்கியத்தில் அமர்ந்து தந்தையிடம் கருத்து வேறுபாடு, தந்தை வழி உறவுகளிடம், சித்தப்பா பெரியப்பாவிடம் கொஞ்சம் மனஸ்தாபம் இதெல்லாம் கன்னிராசி என்பளுக்கு ஏற்படும். ஏன்னா பாக்கியத்திலே தனித்த குருபகவான் அமரும்போது அந்தணன் தனித்து நின்றால் அந்த வீடு பால். குரு அமரக்கூடிய வீடு எப்போதும் ஒரு கஷ்டம் நஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். குருபகவான் பார்வை கன்னிராசிக்கு இருக்கும்போது கன்னிராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், நோய் நொடி தொந்தரவு, மனம் தெளிவில்லாத நிலை, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு எண்ணற்ற ஒரு குழப்பமான நிலை போயிட்டுருக்குது. ஜென்மராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேது என்றாலே ஞானக்காரகன், மோட்சக்காரகன், பற்றற்ற சந்நியாச நிலை. கன்னிராசிக்கு இன்னொரு 6 மாத காலம் ஜென்ம கேதுவாக கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர பெயர்ச்சி ஆகும்போது அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு கேது பெயர்ச்சி ஆகிறார். அப்போ பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் முழுமையாக கேதுவனுடைய தொந்தரவுகள் நீங்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி ஆகும்போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடுத்த 120 நாட்கள், புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. கெட்ட பலன் குறையப் போகிறது. நல்ல காலம் பிறக்கிறது என்றே சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இதுவரை தடுத்து கொண்டிருந்த தடை தாமத நிலை, பணம், தங்க நகை, புத்திர பேர்
இப்படி குருபகான் மூலம் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கன்னிராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும். செல்வம் செல்வாக்கு உயரும். பாக்கியத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவருடைய 9ஆம் பார்வை கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கன்னிராசிக்கு 5வது வீட்டிலே, அதாவது மகர ராசியிலே குரு நேசம் அடையக்கூடியவர். குருபகான் மகர ராசியில் முழு பலத்தையும் இழந்து விடுவார். கன்னிராசிக்கு 5வது வீட்டை வக்கர குருபகான் பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை வாரிசு உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். என கடந்த ஒரு 3 ஆண்டு காலம் 5வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருந்தார். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது பூரிய சொத்துக்கள் வழியில் புத்திரர்கள் வழியில் ஒரு தொல்லை தொந்தரவுகளை அனுபவித்திருக்கக்கூடும். குருபகானுடைய வக்கர பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும். உங்களுடைய மனம் அமைதி கிடைக்கும். உங்களுடைய மனம் சந்தோஷப்படும். பிள்ளைகள் வழியிலும் சரி, பூரிய சொத்துக்கள் வழியிலும் சரி, தொந்தரவுகள் தொல்லைகள் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பிறகு கன்னிராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும். வக்கர குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகள் வழி ஒத்தாசை உண்டு. வேலை தொழில் மூலம் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் குறையும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம். தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும்போது, வக்கர குருபகானுடைய பார்வை இருக்கும்போது கன்னிராசி என்பர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம். அரசு வேலையிலையோ தனியார் துறையிலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இப்படி எதிர்பார்க்கலாம். வக்கர குருபகானுடைய 5ஆம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது. முதல்ல உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும். பெரும்பாலும் கன்னிராசி என்பதற்கு இந்த குருபகான் மாரக பாதகாதிபதியாக இருக்கும்போது, சுகஸ்தானாதிபதியாக இருக்கும்போது கன்னிராசி என்பதற்கு முதுகு தண்டுவட பிரச்சனை வரும். பெரும்பாலும் கன்னிராசி என்பதற்கு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா குனிஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறது, முதுகுக்கு அதிக தொந்தரவு, முதுகு வலி எடுக்கிற மாதிரியான வேலை கன்னிராசி என்பதற்கு அதிகமாக இருக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் குனிஞ்சிக்கிட்டே பூ எடுக்கணும். அது முதுகு வலி ஓவராக இருக்கும். கன்னிராசி என்பதற்கு பெரும்பாலும் முதுகுக்கு அதிக வேலை உண்டு. இளம் வயதிலிருந்தே இவர்களுக்கு முதுகு வலி பிரச்சனை வரும். வக்கர குருபகானுடைய 5ஆம் பார்வை கன்னிராசியின் மேல் விழும்போது அந்த முதுகு வலி தொந்தரவு நீங்கும். நெஞ்சி படபடப்பு, மனசு தொந்தரவாக இருந்தது, அந்த நிலையெல்லாம் நீங்க போகிறது. ஏன்னா உங்கள் ராசியின் மேல் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மனசு படபடன்னு தொந்தரவு படக்கூடிய நிலை தான் ஏற்படும். கேது ஞானக்காரகன். எவ்வளவோ ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மையை இந்த கேது ஏற்படுத்தி விடுவார். குரு பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் போது வக்கர குருவனுடைய பார்வை தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை, பெற்றோர்கள், பெரியோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுவரை குலதெய்வ வழிபாட்டில் தடை இருந்துச்சுன்னா இனிமேட்டு குலதெய்வ வழிபாடு தடை நீங்கும். தை மாதம் 29ஆம் தேதி வரை கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. நீங்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம். நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்க போகிறது. நல்ல நேரம் நடக்கும்போது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வரை கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து கன்னிராசியை பாரி செய்கிறார். புரட்டாசி மாதம் கன்னிராசியில் சூரியன் வரப்போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா குரு பார்வையில் சூரியன், புதன், கேது சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். புரட்டாசி மாதம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நிகழப் போகிறது. கன்னிராசி அன்பர்கள், உங்கள் தந்தையிடம் சாபகமாக வாங்கி விடாதீர்கள். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்
யாருக்கிட்டையாச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புரட்டாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பளுக்கு குருபகான் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள் வழியில் தொந்தரவுகள் நீங்கும். உங்களுடைய மனக்குழப்பமே பெரிய அளவு கன்னிராசி என்பளுக்கு நிவர்த்தியாக போகிறது. புரட்டாசி 29 முதல் தை மாதம் 29 வரை ஒரு 4 மாத காலம் கன்னிராசி என்பளுக்கு கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காமல் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே திருமணம் செட் ஆகும். திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் உண்டு. புரட்டாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நற்காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.